نحمده ونفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக அவருடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த உரையில் உள தூய்மை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்து வழங்கப்பட்டுள்ளது. உள தூய்மை அப்படின்னா இஹ்லாஸ் என்ற அந்த வார்த்தையை கொண்டு அரபியிலே கூறுவார்கள். உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக மட்டுமே எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் செய்கிறேன் என்கின்ற சிந்தனையை கொண்டு நிரப்புவது. இந்த சிந்தனையில, இந்த எண்ணத்துல அல்லாஹுக்கு இணையாக மனிதர்களையோ இன்ன பிற விஷயங்களையோ இணைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் வேதக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது சூரா பையினால வேதக்காரர்கள், அதாவது நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையாகவே சொல்லி இருக்கிறார். ஒமா உமீரு, அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம் இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்குரிய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வணக்க வழிபாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த மார்க்கத்துல வணக்கத்துல எந்த கலப்படமும் செய்து விடாமல் முஹ்லிஸ் இஹ்லாஸ் தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே அந்த வணக்கங்களை செய்யக்கூடியதாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதக்காரர்களுக்கு நாம் கட்டளையே இட்டிருந்தோம். அப்ப இவ்வளவு அழுத்தமாக இந்த விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லினான் என்று சொன்னால், இந்த உள தூய்மை இருக்குல்ல, இது அமல்கள் செய்யாமலேயே நன்மையை பெற்று தந்தரும் சிலருக்கு.